சண்டைக்கோழி அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட கதை எழுதி வச்சுட்டு தலையை வந்து எங்கே பார்த்தாலும் வந்துட்டு போகிறாப்புல. ஃபஸ்ட்டு போய் விஜய் சாரை பார்க்குறாரு. விஜய் சாரை பார்க்குறப்போ விஜய் சார் வந்து இல்லை, இது எனக்கு இப்போ இருக்கிற டேட்ஸ் இஷ்யூனால இதை பண்ண முடியுமான்னு தெரில. ஜி அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்துட்டு எடுக்கிறாரு. அந்த படம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆனுச்சா அப்படின்னா டெஃபினட்டாக இல்லை. ஏன்னா அந்த படம் பொலிட்டிக்கல் ட்ராமா படமாக வந்து எடுக்கிறாரு. சேம் டைமில் சிவகாசி அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்து எடுக்கிறாங்க, பேரரசு. அதுவும் வந்து பொலிட்டிக்கல் ட்ராமா படமாக வந்து இருந்துச்சு. அந்த படம் தான் இந்த படத்தோட தோல்விக்கு காரணமானா அப்படி இல்லை. உத்தம வில்லன் அப்படி சொல்லிட்டு ஒரு படம், அவர் வந்து யாருன்னா கமல் சார், அவர் தான் வந்து அந்த படத்தில் வந்து பண்ணுறாரு. கமல் சார் அந்த படத்தில் பண்ணுறப்ப படம் வந்து சூப்பரான ஒரு படம் தான். திருப்பதி பிரதர்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறார். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் எடுக்கிற எல்லா படமும் வந்து ஹிட் ஆகுது. அப்படி என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்தா, எல்லா ஹிட் படமும் எடுத்திருக்கேப்பா. கீர்த்தி சுரேஷ் வந்து இருக்காங்க, இந்த பக்கம் வந்துட்டு விஷால் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு பக்கம் ராஜ்கிரண் இருக்காரு. இவங்க காம்பினேஷன் பயங்கரமாக ஒர்க் ஆகும். அது கம்பத்து பொண்ணு சாங்கெல்லாம் கேட்குறப்ப பக்காவாக இருக்குது. தமிழ் சினிமாவில் எப்போவுமே கமர்ஷியல் டைரக்டர்ஸ் அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு எப்போவுமே ஒரு வரவேற்பு இருக்கும். அது ரொம்ப நாள் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் படங்களுக்கு அப்படின்னா அவங்களுடைய முக்கியமான படங்கள் லிஸ்ட் வந்து எப்போவுமே நம்ம கையில் இருக்கும். அண்ட் வந்து அந்த படங்களும் பெரிய லெவலில் பேசப்படும், நாளடைவிலும் பேசப்படும், நம்ம தலைமுறை தாண்டி பேசப்படும். ஆனால் ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒன்ஸ் அவங்கள திருப்பி அதே கமர்ஷியல் எலிமெண்ட்டில் படங்கள் பார்க்குறதுன்றது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்படி ஒரு டேரக்டர் தான் லிங்குசாமி அவர்கள். அவருடைய ரைஸ் அண்ட் ஃபால் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். 2001 ஆனந்தம் அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்துட்டு பண்ணுறாரு. கிட்டத்தட்ட வந்து ஃபேமிலி ட்ராமா படம். ஃபேமிலி ட்ராமா படம் அப்படின்றது வந்து எல்லா காலகட்டத்திலையும் பேசக்கூடிய படம். அண்ட் 4 பேர் வந்து அண்ணன் தம்பி வந்துட்டு இருப்பாங்க. அப்பாஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு முரளி ஆகட்டும், மம்புட்டி ஆகட்டும், எல்லாருமே அவங்களோட கேரக்டரில் அவ்வளோ சூப்பராக இந்த படம் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தை ஆர்பி சௌத்ரி தான் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த நேரத்தில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 நாள் வரையும் தேட்டரில் ஓடக்கூடிய முக்கியமான படமாக இந்த படம் வந்து இருந்துச்சு. எல்லாரும் இவரை வந்துட்டு ஒரு ஃபேமிலி ட்ராமா எடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டைரக்டர் அப்படி சொல்லிட்டு பேசப்படுறாங்க. இன்னைக்கும் அந்த படத்தோடைய பாட்டு இன்னைக்கும் 90s கிட்லாம் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அந்த பாட்டை தொடர்ந்து வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய ரிப்பீட்டட் மூடில் கேட்கக்கூடிய ஒரு ஃபேமிலியான ஒரு படம் அந்த படம். அண்ட் வந்து இவர் தொடர்ந்து அந்த மாதிரியான படங்கள் தான் எடுப்பார் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்போ ரன் அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்துட்டு எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேடி, அதாவது வந்துட்டு மாதவன் வந்து பீக்கில் இருக்கார், கெரியரோட பீக்கில் இருக்கார். அப்படி அவரை வந்து கூப்பிட்டு வந்து அவர் சாக்லேட் பாய் அப்படின்னா வந்து மேடி அப்படின்றது தெரியும். அவரை வந்து ஒரு ரகட் பாயா காட்டணும் அப்படின்றது தான் லிங்குசாமியோட மிகச்சிறந்த எய்மா இருக்கு. ஸோ வந்துட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறப்போ அவர் என்ன பண்றாருன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 மணி நேரம் நான் அவங்கள்ட்ட வந்து கதை சொல்லணும் அப்படி சொல்லி லிங்குசாமி ஃபோனில் வந்து சொல்ல போறப்போ மேடி வந்து 2.5 மணி நேரம்லாம் வந்துட்டு நாங்கள் கேட்க மாட்டேன், அது ஃபோனில் வந்து கேட்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ரேண்டமாக ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பார்க்குறப்போ நீங்கள் அன்னைக்கு கதை சொல்கிறதா சொன்னீங்களே, ஒரு 1 hour சொல்லுங்களேன் அப்படி சொல்லிட்டு கேட்குறப்போ இவரு நரேட் பண்ணுறாரு. நரேட் பண்ணி ஆரம்பிச்சு அந்த இன்டர்வல் பிளாக்ல அந்த ஷட்டரை சாத்திட்டு சாக்லேட் பாய் ரகட் பாயா மாறுறப்போ ஒரு தீம் வந்து கிரியேட் ஆகும். அதை கேட்குறப்பே வந்துட்டு ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுறாரு மாதவன். அந்த படத்தையும் எடுத்து வந்து பண்ணுறாரு. அந்த படம் மிகப்பெரிய வந்து ஹிட் ஆகுது. மீரா ஜாஸ்மின் ஆகட்டும் அண்ட் வந்து விவேக் ஆகட்டும், எல்லாரோட காம்பினேஷனில் படம் வேற லெவலில் ஹிட் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து 100 days வந்து அந்த படமும் வந்துட்டு ஓடுது. என்னடா எடுத்த முதல் 2 படமே மிகப்பெரிய ஹிட் படமாக இருக்கு அப்படி சொல்லிட்டு யோசிச்சிருக்கப்ப தான் 3வது படத்தில் மிகப்பெரிய சர்க்கிள் ஏற்படுது. அப்படி என்ன அந்த 3வது படம்னா ஜி அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்துட்டு எடுக்கிறாரு. அந்த படம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆனுச்சா அப்படின்னா டெஃபினட்டாக இல்லை. ஏன்னா அந்த படம் பொலிட்டிக்கல் ட்ராமா படமாக வந்து எடுக்கிறாரு. சேம் டைமில் சிவகாசி அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்து எடுக்கிறாங்க, பேரரசு. அதுவும் வந்து பொலிட்டிக்கல் ட்ராமா படமாக வந்து இருந்துச்சு. அந்த படம் தான் இந்த படத்தோட தோல்விக்கு காரணமானா அப்படி இல்லை. ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி வந்து சித்தார்த் மாதிரியான ஆட்களை வச்சு எடுக்கணும் அப்படின்றது தான் லிங்குசாமி வந்து பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் ப்ரொடியூசரோட ப்ரெஷர்னால அவர் வந்து அஜித்தை வச்சு போகலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க. ஆனால் அஜித் அவர்களும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த படம் வந்து எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அட்டகாசம் மாதிரியான படம் கொடுத்து கெரியரோட பீக்கில் வந்து இருக்கார். அப்படி இருக்கிறப்போ இந்த ஜி படம் ஒர்க் ஆகுமா அப்படி சொல்லிட்டு அவரும் ஒரு யோசனையில் இருக்கிறப்போ சரி ஓகே ஒரு மனதாக படம் வந்து பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த படம் மிகப்பெரிய வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் ஆகுது. பொலிட்டிக்கல் ட்ராமா படமாகவே இருந்தாலும் இந்த பக்கம் சிவகாசி படம் பெருசாக ஹிட் ஆகியிருந்தாலும் இந்த படம் பெரிய லெவலில் பேசப்படலை அப்படின்றதான் நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு. சரி என்னடா பண்றது, இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு லிங்குசாமி வந்து யோசிக்கிறப்போ அடுத்து வந்துட்டு ஒரு படம் வந்து எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் வந்துட்டு பண்றாரு. அந்த படம் தான் 2005 சண்டைக்கோழி அப்படி சொல்லிட்டு படத்தோட
கதை எழுதி வச்சுட்டு தலைவன் வந்து எங்கே பார்த்தாலும் வந்துட்டு போகிறாப்புல. ஃபஸ்ட்டு போய் விஜய் சாரை பார்க்குறாரு. விஜய் சாரை பார்க்குறப்போ விஜய் சார் வந்து இல்லை இது எனக்கு இப்போ இருக்கிற டேட்ஸ் இஷ்யூனால இதை பண்ண முடியுமான்னு தெரில. சேம் டைமில் இதில் வந்து இந்த வில்லேஜ் சைடில் இருக்கிற ஒரு சாதிய சாயலில் இருக்குது. ஸோ அதனால் அது வேணுமா அப்படின்றத பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ சேம் டைமில் அவர் வேணான்றதை முடிவும் வந்து வந்துடுறாரு. அடுத்து சூர்யா சார்கிட்ட போய் சொல்கிறப்போ சூர்யா சாரும் ஒரு சில டேட் இஷ்யூனால அவர் வேணான்னு சொல்கிறாரு. ஸோ ஆனால் இந்த கதை வந்து ஒரு சூப்பரான கதையை வச்சுட்டு லிங்குசாமி இருக்காரு, யாராவது பண்ணலான்றப்போ டக்குன்னு விஷால் அவர்கள் வந்துட்டு உள்ள வர்றாரு. ஏன்னா ஏற்கனவே செல்லமே படம்லாம் வந்து பண்ணுறப்போ பயங்கர ஹிட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்குசாமி யுவன் 2 பேரும் சேர்த்து பிளான் பண்ணி இன்றைக்கும் அந்த இன்டர்வல் பிளாக்ல வந்துட்டு தலைவன் வந்து வில்லனை போட்டு அடிக்கிற சீன்லாம் வந்து பயங்கரமாக வந்து பிஜிஎம் வந்து இருக்கும். அப்படி ஹிட்டான ஒரு படம், அகெயின் 100 days வந்து ஹிட்டான ஒரு படம் தான் சண்டைக்கோழி படம். சண்டைக்கோழி படம் இன்றைக்கும் நீங்கள் டிவியில் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் என்டர்டைன்மெண்ட் ஜோன்லேயே இருக்கும். மீரா ஜாஸ்மின்லாம் ஆக்டிங்கில் வந்து பயங்கரமாக வந்துட்டு பண்ணியிருப்பாங்க, விஷாலும் ஈக்குவல் பண்ணியிருப்பார். ஆனால் படத்தில் முக்கியமான ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா ராஜ்கிரண் வந்து அப்படி கம்பீரமாக நிற்கிறப்ப அப்பா அந்த ஊர் சைடு சாயல் அப்படியே இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் சண்டைக்கோழி படம் வந்து இருந்துச்சு. சரி ஓகே 100 days படம் தான் வந்து பண்ணிட்டார்ல, இதுக்கப்புறம் வேற ஏதாவது படங்கள் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துட்டு இருக்கப்போ தான் 2006 2007 2 வருஷமே தலைவன் வந்து படமே பண்ணல. எங்கப்பா போனார் லிங்குசாமி அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியிலே தேடுற அளவுக்கு அவ்வளோ வெயிட் பண்ணி ஒரு படத்தை வந்து எடுக்கிறதுக்காக இருந்தார். ஆனால் அந்த படமும் பெருசாக போகலை. அப்படி என்ன படம் அந்த படம்னு உங்களுக்கு தோணலாம். 2008 அதாவது 2 வருஷம் 2006 2007 2 வருஷமும் வெயிட் பண்ணி 2008 ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. மொத்த இண்டஸ்ட்ரியும் ஷாக் ஆகுது. என்னப்பா அது லுக்கே வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னா அந்த ஹீரோ யாருன்னா விக்ரம் சார் லிங்குசாமி 2 பேரும் கூட்டணி போட்டு பீமா அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்துட்டு எடுக்கிறதா திரைத்துறையில் ஏகப்பட்ட பேர் பேசுகிறாங்க. அந்த படம் வந்து பயங்கரமாக வந்து ஹிட் ஆகும் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. அந்த படத்தில் தான் த்ரிஷாவும் வந்து பண்ணியிருப்பாங்க. பிரகாஷ் ராஜ் சூப்பரான ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பாரு. அந்த படம் பெரிய லெவலில் பேசப்படலை. ஏன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் இருக்கிறதுலே வந்துட்டு மோஸ்ட் எல்லாரும் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பக்கம் விக்ரம் அவர்கள் இறந்துருவார், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ்ராஜ் அவர்கள் இறந்துருவார், படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் இறந்துருவாங்க அப்படின்றது தான் மக்கள் மத்தியில் ஏற்றுக்க முடியாத ஒரு ரிசல்ட்டாக இருந்துச்சு. அதனாலேயே அந்த படம் மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் ஆணுச்சு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாச்சு. ஆனால் பொங்கல் டைமில் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. ஆனால் அப்போ இருந்த தமிழ் ஆடியன்ஸுக்கு பொங்கலே வந்துட்டு ஒரு படம் ரீதியாக சொல்லணும்னா ஒரு மோசமான மொக்க பொங்கலாக தான் இருந்துச்சு. அது ஏன் அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் வந்துட்டு பழனி அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்து எடுக்கிறாரு பரத், அந்த படம் வந்துட்டு ஃப்ளாப்பு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் அப்படி சொல்லிட்டு சீமான் அவர்கள் ஒரு படம் எடுக்கிறாரு, அந்த படம் வந்துச்சா அப்படி கூட இன்னைக்கும் வந்துட்டு தெரியாது. இன்னொரு பக்கம் காளை அப்படி சொல்லிட்டு சிம்பு அவர்கள் வந்து ஒரு படம் பண்ணுறாரு, அந்த படம் ஓரளவு தான் பேசப்படுச்சு. ஸோ அந்த படங்கள்லாம் கம்பேர் பண்ணுறப்ப பீமா ஓகேப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு சில ஆடியன்ஸ் வந்துட்டு பீமா படத்துக்கு வந்துட்டு போனாங்க. அப்படி அந்த படம் வந்துட்டு ஸ்கேல் ஆகி போணுச்சு. அதுக்கப்புறம் தான் தலைவன் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம வந்துட்டு இயக்குனர்லாம் வந்து போதும், இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரொடியூசர் அவதாரம் எடுப்போம் அப்படி சொல்லிட்டு 2009 இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய திருப்பதி பிரதர்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறார். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் எடுக்கிற எல்லா படமும் வந்து ஹிட் ஆகுது. அப்படி என்னென்ன படங்கள் அப்படி சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்தா எல்லா ஹிட் படமும் எடுத்திருக்கேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படி என்னென்ன ஹிட் படங்கள் அதோட ப்ரொடக்ஷனில் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சதுரங்க வேட்டை, பசங்க, இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து ஹிட் கொடுத்து குறைஞ்ச பட்ஜெட்டில் உள்ள படங்களை எடுத்து அதை மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்து மோஸ்ட் வாண்டட் அண்ட் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசராக இவர் வந்துட்டு இருக்கார். ஸோ ஓகே இதெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் டேரக்ஷன் தானே நம்மளோட ஐக்கானு. ஸோ அதனால் டேரக்ஷன் பண்ணி என்ன படம் பண்ணலாம் அப்படின்றப்போ தான் இன்னொரு படம் வந்து பண்ணலாம் அப்படின்றப்ப இன்றைக்கும் அந்த படத்தை சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வரும். பையா அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்து பண்ணுறாரு 2010 தமன்னா அண்ட் வந்து கார்த்தி இவங்களோட காம்பினேஷனில் பண்ணுறாரு. படமே ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான படமாக தான் இருக்கும். படத்தில் பாதி ஸ்டோரி வந்து கார்லேயே இருக்கும். இன்றைக்கும் அந்த படத்தோட சாங்ஸ்லாம் எனக்கு பர்சனலாக பர்டிகுலராக வந்துட்டு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும் சொல்லி நம்புகிறேன். ஏன்னா பையா படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகுது. அப்போ தான் வந்து கார்த்தி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து பரதிவீரன் மாதிரியான படங்கள்லாம் கொடுத்து முடிச்சு ஸ்டைலிஷான ஒரு கேரக்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் தமன்னாவோட சேர்ந்து ஒரு காம்பினேஷன் போட்டு பையா படம் வந்து பண்ணுறாங்க. பையா படம் மிகப்பெரிய வந்துட்டு ஒரு ஹிட் ஆகுது. பையா படம் இன்னைக்கும் கார்த்தி சாரோட கெரியரில் ஒரு முக்கியமான படமாக வந்து இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் இந்த பூங்காற்று சாங்கு, சுத்துதே சாங்கு, அந்த பாடலாம் கேட்குறப்ப பயங்கரமாக இருக்கும். தலைவன் ஒன்று பண்ணியிருப்பாருப்பா அப்படின்ற மாதிரி தான் பையா படம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு மீண்டும் வந்துட்டு ஒரு சர்க்கிள் வருது. அது என்னன்னா 2011 ஒரு படம் வந்துட்டு பண்ணுறாரு. அந்த படம் தான் வேட்டை. மாதவன் வந்து அவரோட கெரியர்லாம் கொஞ்சம் டவுன் ஆகி அதுக்கப்புறம் என்னடா படம் பண்ணலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப லிங்குசாமி மாதவா இந்த சைடு வாப்பா அப்படி சொல்லி கூப்பிட்டு மாதவன்
மாதவன் ஆர்யா இவங்களோட காம்பினேஷனில் வேட்டை அப்படி சொல்லிட்டு ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்தில் ஒரு டபுள் ஹீரோயின், டபுள் ஹீரோ, ஒரு போலீஸு, அதுக்கப்புறம் வந்து ரவுடி மாதிரியா இருக்க தம்பி, இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் போட்டு அந்த படம் வந்து வேட்டை அப்படி சொல்லிட்டு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் வசூல் வேட்டை அடைஞ்சிச்சா அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஓரளவு தான் வந்து அடைஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே, என்னடா லைஃப் ஃபுல்லாக அப்ஸ் டவுன்ஸு அப்படி சொல்லிட்டு இருக்குது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறப்ப தான் இவர் ஒரு ஐகானிக்கான மூவியை வந்து செதுக்கணும் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அந்த படத்தோட போஸ்டர்லாம் இன்றைக்கும் ரீரிலீஸில் நீங்கள் போய் பார்க்கலாம். இன்னும் ரீரிலீஸா அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறது புரியுது. அப்படி என்ன படம் இவர் வந்துட்டு எடுத்தார் அப்படின்னா அஞ்சான். அந்த படத்தை வந்துட்டு எடுத்ததுக்கப்புறம் இவர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து சூர்யா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. பயங்கர ஸ்டைலிஷாக இருக்கார். இந்த பக்கம் வந்து சமந்தா அவங்களோட கெரியரில் ஒரு கிளாமர் ரோல் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து இந்த பக்கம் சமந்தா ஒரு பக்கம் இருக்காங்க. அண்ட் முக்கியமான ஒரு வில்லனை கூட்டு வராங்க. அண்ட் ஐகானிக்காக வந்து பாலிவுட் ரிலேட்டடில் இருக்கிற இன்னொரு வில்லனை கொண்டு வராங்க. படத்து மேலே பெரிய ஹைப் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. சூர்யா சாரோட அவரோட லைஃப் டைமில் முக்கியமான படமாக இருக்கும் அஞ்சான் அப்படி சொல்லிட்டு இவர் ஒரு சில இன்டர்வியூஸ்லையும் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சூர்யா சாரோட ஃபேன்ஸ்லாம் மிகப்பெரிய ஹைப்பில் இருக்காங்க. என் தலைவனோட உச்சபட்ச கெரியர் பீக்டா இந்த படம் அப்படி சொல்லிட்டு படம் வந்து ரிலீஸ் ஆனால் பாஷா படத்தோட பார்ட் 2 எடுத்து வச்ச மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில விமர்சனங்கள் போகுது. சேம் டைமில் சூர்யா சார் ஏன் இந்த படத்தை வந்து அசைன் பண்ணார் அப்படின்ற மாதிரி போகுது. இன்னொரு பக்கம் படம் நல்லா தானப்பா இருக்குது, ஏன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சூர்யா சார் இருக்கிறதுல ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காரு, சமந்தா மேமோட பேரப் பண்ணியிருக்க படம் இன்னும் சூப்பராக இருக்குது, அதையே நீங்கள் வந்து ஃபெயிலியர் அப்படின்றது வந்து சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் மிக்சடு கருத்துக்களை வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த காரணமே படத்துக்கு ஒரு சின்ன டிராபேக்காக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஆடியன்ஸும் ஒவ்வொரு கருத்துக்கள் வந்து சொல்கிறப்போ அந்த படம் மிக்சடு ரிவ்யூஸாக பெரிய லெவலில் பேசப்பட்டனாலும் அந்த படம் ஓரளவு வந்து பேசப்பட்டுச்சு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாச்சு. ஆனால் அஞ்சான் படம் ஃப்ளாப்ன்ற மாதிரியும் ஒரு சில கருத்துக்கள் வந்து வருது. எது உண்மை எது பொய் அப்படின்றது நிதர்சனமாக தெரில. ஆனால் அஞ்சான் படம் இப்பயும் ரீரிலீஸில் போய் பார்த்தீங்கன்னா ராஜீவ் பாய் உன்னை கண்ணால் பார்த்தாலே அந்த சாங்லாம் போடுறப்ப தலைவனுக்கு வந்து பேப்பரை வந்து தூக்கி போட்டு தேட்டர் முன்னாடி விசில் அடித்து ஆடுறதெல்லாம் இப்போ ரீரிலீஸில் வந்துட்டு பார்க்க முடியுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அண்ட் அஞ்சான் படம் இவரோட கெரியரில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டு ஓரளவு போன ஒரு படமாக இருந்துச்சு. சரி ஓகே, இதெல்லாம் வந்து நார்மலாக போயிட்டு இருக்குப்பா, நம்மளே ஒரு படம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ப்ரொடியூசராக வந்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் இவர் உத்தம வில்லன் அப்படி சொல்லிட்டு ஒரு படம், அவர் வந்து யாருன்னா கமல் சார், அவர் தான் வந்து அந்த படத்தில் வந்து பண்ணுறாரு. கமல் சார் அந்த படத்தில் பண்ணுறப்ப படம் வந்து சூப்பரான ஒரு படம் தான். ஆனால் அவர் ஹீரோவாகவும் அதுக்கப்புறம் ஒரு அரசியல் ரிலேட்டட் படங்களாக அந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த படம் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பெரிய லென்த்தாக இருக்குது, அதனால் எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் நான் கமல் சாரோட சொல்லலாமா அப்படின்றது தெரில, அதனாலே நான் வந்து ப்ரொடியூசராக இருந்தாலும் ஓகே அப்படின்றது வந்து சொல்லி முடிச்சிட்டேன். ஆனால் அந்த படம் மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் ஆகுது. தேட்டர்லலாம் வந்துட்டு இந்த படத்தை வந்து எடுத்ததுக்கு வந்து தன்னோட தேட்டர் ரைட்ஸ் ஓனர்ஸ் அவங்களாம் வந்து ஏன்பா இந்த படத்தை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்குசாமி பிரதர்ஸ் வந்து திட்டாத ஆட்களே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அந்த டைமில் வந்துட்டு பேசப்பட்டுச்சு. ஆனால் அந்த படத்தோட ஃபெயிலியருக்கு அப்புறமும் இவர் நிறைய படங்கள் ப்ரொடியூசராக இன்க்ளூட் பண்ணி அதில் சக்ஸஸும் வந்து பண்ணி காட்டினார். ஆனால் உத்தம வில்லன் அவரோட கெரியரில் ப்ரொடியூசராக இருந்து அவர் வந்து பேக் பண்ண படங்களில் ரொம்ப பெரிய பேக் ஃபயர் ஆன படம், முக்கியமான படம் என்னன்னு கேட்டிங்கன்னா உத்தம வில்லன் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, எல்லாரும் வந்து படம் எடுத்துக்கிறாங்களே, திருப்பியும் நம்ம வந்து டேரக்டராக வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் தான் சண்டைக்கோழி 2. எல்லாரும் வந்து தன்னுடைய பார்ட் டூ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் பார்ட் 2 காலம் அப்படின்ற மாதிரி தான் அப்போ இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்போ எல்லாரும் பார்ட் 2 எடுக்கிறாங்களே, ஏன் நம்மளும் பார்ட் 2 எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கோழி 2 வந்து எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. ஆனால் அதில் கீர்த்தி சுரேஷ் வந்து இருக்காங்க, இந்த பக்கம் வந்துட்டு விஷால் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு பக்கம் ராஜ்கிரண் இருக்காரு. இவங்க காம்பினேஷன் பயங்கரமாக ஒர்க் ஆகும். அது கம்பத்து பொண்ணு சாங்கெல்லாம் கேட்குறப்ப பக்காவாக இருக்குது, அதனால படம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்போ படம் ஓரளவு தான் போணுச்சு, ஆவரேஜாக தான் படம் போணுச்சு. சண்டைக்கோழி 1 அளவு சண்டைக்கோழி 2 இல்லை அப்படின்றது தான் உண்மையாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கீர்த்தி சுரேஷோட ஒரு சில காமெடி ஆக்டிங்கும் பயங்கரமாக செட் ஆகலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருந்துச்சு. இப்படி லிங்குசாமியோட கெரியரில் அப்ஸு டவுன்ஸு அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்டது வந்தாலும் ப்ரொடியூசராக அவர் வந்து ஓரளவு வந்து பயங்கரமாக வந்து ஜெயிச்சிருந்தார். இன்னொரு பக்கம் டேரக்டராகவும் கமர்ஷியல் டேரக்டராக வந்து மக்கள் மத்தியில் வந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கார் அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது. வாரியர் அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்துட்டு பண்ணுறாரு. அந்த போய் தெலுங்கில் போய் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம், தமிழில் தான் கொஞ்சம் லைட்டாக வந்து ஏமாந்துற மாதிரி இருக்குது, அதனால் நம்ம தெலுங்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை போய் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு போகிறாரு. அந்த படமும் பெரிய லெவலில் போகல. ஏன்னா அந்த படத்தில் வந்து கீர்த்தி ஷெட்டி இருப்பாங்க, போலீஸ்காரராக இருப்பார், அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து ஒரு மாதிரி வில்லன் மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாப்புல. அண்ட் சேம் டைமில் முக்கியமாக சொல்லணும்னா அந்த புல்லட் வண்டின்னு ஒரு சாங் வந்து பயங்கரமாக ஹிட் ஆனிச்சுல, அந்த படம் தான் அதே படம். ஓகேவா, அந்த படத்துலையும் ஒரு சில ஃபெயிலியர் வந்து இருந்ததுனால ஓகே இதுக்கப்புறம் வந்து ஒரு சில படங்கள் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இருந்தாலும் எனக்கு பர்சனலாக வந்துட்டு லிங்குசாமி அவரோட கெரியரை நம்ம எடுத்துக்கிட்டனாலே எல்லாருக்கும் லைஃப்பில்
கரியரில் அப்ஸ் டவுன்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். ஆனால் முக்கியமான படங்களை கொடுத்தவர் வந்துட்டு லிங்குசாமி அவர்கள். என்றைக்குமே வந்து ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. அதாவது பீமா மாதிரியான பெரிய படங்கள் வந்து சரிவை ஏற்படுத்தியிருக்கு. அஞ்சான் மாதிரியான பெரிய படங்கள் சரிவை ஏற்படுத்தியிருந்தாலும் திருப்பி அந்த டைமில் வந்து சண்டைக்கோழி கொடுத்து மீண்டு வந்ததாகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சானுக்கு அப்புறம் ஒரு சில படங்கள் கொடுத்து மீண்டு வர்றதுக்கு ப்ரொடியூசராக அவர் போட்ட முயற்சிகள் ஆகட்டும், என்றைக்குமே முயற்சிக்கு தான் 100 மார்க்கு அப்படின்றது தான் நிரசனமான ஒரு உண்மையாக இருந்துச்சு. லிங்குசாமியோட படங்கள் லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான படம் எது அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச படம் என்னன்னா ஆனந்தம் தான். ஸோ உங்களுக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான படம் எது அப்படின்றத சொல்லுங்கள். ஒவ்வொரு மனுஷனும் தோல்வியிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்றதுக்கு லிங்குசாமியோட படங்களாகட்டும், அவரோட பர்சனல் கெரியர் ஆகட்டும் எல்லாமே மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இவரோட கெரியரில் பிடிச்ச படம் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.